Hello students, welcome to my channel. So நான் நேற்று சொல்லியிருப்பேன் மாடல் பப்ளிக் எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது கொஸ்டின் பேப்பரை, நீங்கள் எப்படி ஆன்சர் வந்து எழுதணும், அதை வந்து எப்படி அந்த ஆன்சரை வந்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் தான் நான் கொஸ்டின் பேப்பர் அந்த எக்ஸாமுக்கான டைம் டேபிள் எல்லாமே நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. நான் வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அதிலேருந்து சூஸ் பண்ணி, ஸோ யார் டெஸ்ட் வந்து ப்ராப்பராக சின்சியராக எழுதுகிறாங்களோ ஸோ அவங்களை வந்து நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் ஸ்பெஷல் கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரீயாகவே டெஸ்ட் வச்சு அவங்கள சூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே அவங்களுக்கு நான் கோச்சிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இது, ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இங்கே 11th மாடல் பப்ளிக் எக்ஸாம் 2024 இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கோடு போட்ட தாளாக இருந்தாலும் சரி, ரூல்டாக இருந்தாலும் சரி, அன்ரூல்டாக இருந்தாலும் சரி, ரஃப் பேப்பராக இருந்தாலும் சரி, ஸோ அதில் ஆனால் வந்து ஒன்று A4 சீட்டாக இருக்கணும், இல்லை திம்மித்தாளாக இருக்கணும். அது கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க, பேப்பர் நீட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து ஒரு மார்ஜின் போடுவீங்கள்ல, ஸோ மேலே ஒரு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு மேலே ஸோ உங்களுடைய நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ நேம் எழுதிக்கோங்க. உங்கள் நேமு, நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன எக்ஸாம், இது எக்ஸாம்னு போட்டுக்கோங்க. நேமு, ஸ்டாண்டர்ட், எக்ஸாம், இது 3 எழுதிடுங்க. அண்டு டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்ங்கிற இடத்துல வந்து என்ன எழுதுறீங்கன்னா, மாடல் டெஸ்ட் அப்படின்னு எழுதிருங்க. கல்வி மினி மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதிருங்க. அண்டு டாப்பில் எக்ஸாம் அந்த ஆன்சர் ஷீட்டோட டாப்பில் வந்து கல்வி மினி மாடல் டெஸ்ட் இல்லை மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறத கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் பெரிய லெட்டரில் எழுதிருங்க. ஸோ எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய ஆன்சரை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5 1 வேர்டு இருக்கும். அண்டு 2 மார்க் 3 2 மார்க் கொடுத்து 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டு 3 மார்க் கொடுத்து 3 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 5 மார்க்கு 2 நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 12 அண்டு 13 5 மார்க்கு, 12A or B 2 இருக்கும். 2 ஏதாவது 1 நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன். 5 மார்க் 5 மார்க்கு, 2 மார்க்கு 4 மார்க்கு, அண்ட் 3 மார்க் 6 மார்க்கு, மொத்தம் வந்து 15 மார்க்கு. அண்டு 5 மார்க் 2ங்கிறப்ப அது வந்து ஒரு 10, மொத்தம் 25 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து எழுதாதீங்க, ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களாக தான் எழுதி அனுப்ப போகிறீங்க. ஸோ அதனால் பீஸ் ட்ரூத் ஃபார் யோர் செல்ஃப், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஸோ பார்த்து எழுதாதீங்க, ஏன்னா இது பார்த்து எழுதுறதுனால ஒரு பயனும் இல்லை. இதனால் இந்த மார்க் வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களால் இங்கே எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஸ் பண்ணியும் கொஷின் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்களே, அந்த மாதிரி தான் நாங்களும் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டிருக்கோம். ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அட்டென்ட் பண்ணுங்களே தவிர ஸோ பார்த்து எழுதாதீங்க. ஓகேங்களா? பார்த்து எழுதுறது எந்த பயனும் இல்லை. இல்லையா, படிச்சுட்டாவது எழுதுங்க. பட் டைம் நான் சொல்லிடுறேன், 9:30க்கு இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். 9:45 எக்ஸாம், 45 மினிட்ஸ் தான் எக்ஸாம். அப்படிங்கிறனால 9:45 உங்களுக்கு வந்து 10:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு டைம். 10:30 10:45க்குள்ளே நீங்கள் வந்து அந்த எழுதின ஆன்சர் ஷீட்டை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். நீங்கள் எழுதுன அந்த ஃபோட்டோ வந்து ஒன்று அடாப் ஸ்கேனர் ஆப் ஏற்றிக்கங்க. அடாப் ஸ்கேனர் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் 2ல இருக்கும். ஸோ அடாப் ஸ்கேனர் ஏற்றிங்க அப்படின்னா அது ஃபோட்டோ டு PDF ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த PDF-ஐ நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். PDF சென்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைலில் PDF அந்த PDF வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சப்மிட் யுவர் ஆன்சர் ஷீட்னு இருக்கும். இதே பேஜ்லேயே திருப்பி இந்த வீடியோ வந்து பார்த்து அந்த லிங்க்கில் போய் சப்மிட் யுவர் ஆன்சர் ஷீட் PDFன்னு இருக்கும். இப்போ இந்த லிங்க் ஓப்பனில் இருக்காது, பட் 10:30க்கு மேலே ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் போகும். அதில் உங்கள் நேம் கேட்கும் அண்ட் PDF-ஐ சப்மிட் பண்ண சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ PDF வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ அதை வந்து நான் எவாலுவேஷன் பண்ணுவேன், கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணி அதை வந்து நான் திருப்பி இந்த வெப்சைட்லேயே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய மார்க் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து கரெக்ஷன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து தான் 200 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த எக்ஸாமை ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லை அடாப் ஸ்கேனர்லாம் ஏற்றலை அப்படின்னா இது இமேஜ் டு PDF கன்வெர்ட்னு இதே இதில் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நீங்கள் எழுதுன இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லும். சப்மிட் பண்ணிவிட்டு PDF-ஆக கன்வெர்ட் பண்ண சொல்லும். PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி திருப்பி வந்து நீங்கள் வந்து சப்மிட் யுவர் ஆன்சர் ஷீட் அதில் வந்து PDF-ஆக அப்லோட் பண்ணிடுங்க.
ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பி ட்ரூத் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யுவர் கைஸ். அண்ட் டைம் டேபிள், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டைம் டேபிளும் இந்த லிங்க்லேயே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் நான் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.